பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை உயர்த்தி பாடப்போகிறேன். இந்த கண்மலையாம் வெடிப்புக்குள்ள கண்மலையின் வெடிப்பில் வச்சு நம்மளை நிழலில் வைத்து காக்கிற தேவன், அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடி மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடி சந்தோஷமாய் நல்ல உற்சாகமாய் மகிமைப்படுத்தி பாடலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை உழைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 எங்கள் ஆராதனை உமக்கே. சிறகுகளின் சிறகுகளின் நிழலில் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானா, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானா, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 எங்கள் ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே.
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே, இயேசுவை இரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே, இயேசுவை இரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உங்க மகிமைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி. யாரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்களோ, பாடுகிறார்களோ, துதிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேல மகிமை இறங்குவதாக. இன்றைக்கு ஒரு விடுதலை இறங்குவதாக. இன்றைக்கு ஒரு வழி திறக்கப்படுவதாக. தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்ல. வேகமாக ஓடணும். ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த வேலை, அந்த வேலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்ற உலகத்தில் தாவீது ராஜா 23ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை 2வது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுறார். புல்லுள்ள அப்படின்னா இன்னைக்கு நல்ல வாண்டட், நல்ல வாய்ப்புகள் நிறைந்த, அல்லது ஒரு வேலை நிறைந்த, ஒரு ஆசீர்வாதம் சம்பளம் நிறைந்த ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டால் எப்படி சந்தோஷமாக இருக்கும் இல்லை? அதே போல தான் நம்மளை காஞ்ச இடத்துல, பஞ்சமான இடத்துல, கஷ்டப்படுற இடத்துல இல்லை, ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீரா. தண்ணிக்கு எப்போவுமே அது ஒரு குடத்தில் வச்சியோ செம்பில் எடுத்து கொண்டு போங்களே, அமைதியாக இருந்து பழக்கம் இல்லை. கடலில் போய் பாருங்கள், அப்படியே அலை வரும், கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும், ஓவான்னு கத்தும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தண்ணி ஒரு நாளும் சைலண்ட்டாக இருக்காது. ஆமாம். அப்போ அந்த தண்ணீர் அண்டையில், அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தெளிந்த நீரோடையாம். இது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு. தெய்வீக தெளிந்த நீரோடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு ஒரு ஆள் இயேசுவை தேடி அவரை பின்பற்றினா, தேவன் நமக்கு கொந்தளிப்பின் ஆவி அல்ல, பயமுள்ள ஆவி அல்ல. சவுலுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு கலக்கம், கோலியாத்தை கண்டா ஒரு கலக்கம், தாவீதை கண்டா ஒரு கலக்கம், ஜனங்களை கண்டா ஒரு கலக்கம், எப்போ பார்த்தாலும் பதறிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருப்பான். அமர்ந்த ஒரு தெய்வீக அமைதல் அவன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. கலங்க பண்ற ஒரு ஸ்பிரிட்டு.
யார் வந்தாலும் கலக்கம், இது வந்தாலும் கலக்கம். தேவையில்லாமல் தாவீது ராஜ்யத்தை பிடுங்கிடுவானோ, என் மகனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத, வாய்ப்பு இல்லாமல் போகுமோ, தேவையில்லாமல். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அவன் அந்த வேதனையிலே காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் தாவீதை பாருங்களேன், எல்லா பக்கம் நெருக்கம்தான். 139ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற 5 உட்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறேன். எல்லா பக்கம் நெருக்க இருந்தாலும் ஒரு தெய்வீக அமைதி, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தாவீதை கொண்டு போய் விட்டு ஆண்டவர் ஒரு சமாதானம் உள்ள தெளிந்த நீரோடையில் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தினார். அந்த ஆண்டவர் உங்களை விட்டுவாரா? உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும்ல, பிரச்சனை தெரியும்ல, வேலையில் என்ன பிரச்சனை, யாரால் பிரச்சனை, எதனால் பிரச்சனை, பண நெருக்கடி, தேவையில்லாத காரியங்கள், ஆமாம், மனதை உடைச்சி உங்களை கலங்க பண்ணுதா? இன்னைக்கு அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். காணா ஒரு திருமணத்தில் ஒரே கொந்தளிப்பு தான், ரசம் தீர்ந்து போச்சு, ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. என்ன செய்கிறது? இவ்வளவு கூட்டத்தை எங்கே சமாளிக்கிறது, எங்கே போகிறது, எங்கே போய் ஆர்டர் பண்ணிட்டு வர முடியும்? ஆனால் அங்கே இயேசு ரொம்ப அமைதலாக ஒரு அற்புதம் செய்தார். இந்த வெறுமையான கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கனார், அவ்வளவுதான். அந்த கற்சாடியில் அந்த தண்ணீரை ஊற்றுன உடனே அமர்ந்த தண்ணீர் ரசமாக மாறிடுச்சான். இன்னைக்கு குழப்பம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், பதட்டம் இல்லாத ஒரு அமர்ந்த தண்ணீரை நீங்கள் இருந்துட்டு வைங்க, உங்கள் கற்சாடியில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் ரசமாக மாறிடும். இதுவரை இந்த ரசம் எங்கே வச்சுருந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். வேலையில் பிரச்சனையா, ஜெப வாழ்க்கையில் போராட்டமா, குடும்பத்தில் ஒருத்தரை விளங்கி கொள்ளாமல் ஒரே வாக்குவாதம் சண்டையாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தேவையில்லாத குழப்பங்களை மாற்றி ஒரு அமைதல் உள்ள வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணீரண்டில் உங்களை நடத்துவார். அதனால தான் சொல்கிறாரு தொடர்ந்து சங்கீதம் 62:5 தாவீது ராஜா சொல்கிறாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது, நான் எதிர்பார்க்கிறது, கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு, நான் எதிர்பார்க்கிறது, என் ஆசை விருப்பம் எல்லாம் அவரிடத்திலிருந்து வரும். சும்மா இவர் எனக்கு உதவி செய்வார், அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும். நீங்கள் என்ன கொடுத்தா வச்சுருக்கீங்க அங்கேருந்து வர்றதுக்கு? இல்லை, நமக்கு உதவி தேவனிடத்திலிருந்து வரும். நீங்கள் எதிர்பார்க்கிறது, நம்புறது அவராலே வரும். அதனால தான் நம்ம ஆத்மா டென்ஷன் ஆகும்போது அதை அடக்கி அமர பண்ணுங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்து புல்லுள்ள இடத்தில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போனவர் இன்றைக்கு உங்களை கொண்டு போவார், உங்கள் குடும்பத்தை கொண்டு போவார். ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்து ஆண்டவரே ஒரு அமர்ந்த தண்ணீரண்டைக்கு, ஒரு தெய்வீக ஆண்டவரே நீரோடைக்கு என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லா கொந்தளிப்புகளை அடக்கி அமரப்பணி நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தும். வெறுமையான கற்சாடிகள் திராட்சை ரசமுள்ள தண்ணீர் ரசமுள்ளதாய் மாறட்டும். ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் கைகூடி வரட்டும், தடைகள் விளட்டும். நீண்ட நாள் ஜெபிக்கிற அந்த காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையால் நிரப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.